பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 19வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா பிதாவே, தேவாதி தேவனாகிய உம்மை அறிவதே மனுஷர்களாகிய எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய பாக்கியமாய் இருப்பதாக தகப்பனே. ஆமீனப்பா. நாங்கள் உலகத்துக்கு ஏற்றபடியே வாழாதபடிக்கு தேவரீர் அப்பா பரலோக சிந்தனை எங்களுக்கு உண்டாகட்டும். பரலோகத்திற்குரிய காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறியத்தக்கதான கிருபையை, காலத்தை, நேரத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா தகப்பனே. ஃபாஸ்டா இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்பா நாங்கள் ஆராய்ந்து அமர்ந்து தகப்பனே நிதானித்துமை அறிய வேண்டுமே. தேவரீர் இரக்கம் பாராட்டுவீராக, கர்த்தர் மனம் இறங்குவீராக. உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. உம்முடைய மகத்துவங்கள் ஆண்டவரை எவ்வளவு பெரியது, உம்முடைய கரத்தின் கிரியைகள் எங்கள் புத்திக்கு எட்டாதது என்றாச்சா. அனாதி காலமா நீ வீற்றிருக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கவும், எங்கள் சிந்தனையெல்லாம் உம்மை ஆராய்ந்து பார்க்கவும் அந்த கிருபைகளுக்கு தாங்க. அப்பொழுது விசுவாசம் பெருக்கும். ஆமீன் தகப்பனே. விசுவாசத்தில் நாங்கள் வேரூன்றி இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனைகள், உம்முடைய திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த வழியிலே நீர் எங்கள் நடத்த வல்லமையுள்ள தேவன். ஆமீனப்பா. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. தேவாதி தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லுகிறடமெல்லாம் கர்த்தருக்கு ஆண்டவரை உகந்த பாத்திரமாய் ஜீவிக்க கிருபை தாரும். உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். உடைய நன்மையும் கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தருவீராக. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உடைய அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற அந்த பரிசுத்த ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவனை அறிகிற இந்த மெய்ஞானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. ஆமீன் என் ஆவியானவரே. அப்பா நீர் வரப்போகிறீர். உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் எதிர்கொண்டு வர வேண்டுமே. அந்த பாக்கியத்தை அருள் செய்வீராக. உமக்கே மகிமை செலுத்தினோம். ஒரு ரகசிய வரியிலே நாங்கள் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்க. தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.